வணக்கம். இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறோம். ஜெப உதவியோ அல்லது வேதத்துல ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8720727773. இந்த எண்ணில் நீங்க எங்களை அழைக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையானது மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள மிக ஆழமான விஷயங்கள் இருக்கு. ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு யூதரான இயேசு சமாரியா பெண் ஒருத்தங்க கிட்ட தண்ணி கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண் ரொம்ப ஆச்சரியமும் ஒரு மாதிரி அதிர்ச்சியும் கலந்து, நீர் யூதனா இருக்கீங்க, சமாரிய பெண்ணான என்கிட்ட எப்படி தண்ணி குடிக்க கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இந்த ஒரு கேள்விக்குள்ள பல நூற்றாண்டு கால வரலாறு, பகை, சமூக விதிகள்னு எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்க எங்களுக்கு அனுப்புன சமாரியா பெண்ணின் வினா, வரலாற்று பின்னணியும் ஆன்மீக விளக்கமுங்கிற குறிப்புகளை வச்சு அந்த பெண் ஏன் அப்படி கேட்டாங்க, இயேசுவோட பதில் எப்படி எல்லா தடைகளையும் உடைச்சதுன்னு நாம விரிவாக பார்க்கலாம். சரி, இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல அந்த பெண் ஏன் இவ்ளோ அதிர்ச்சி அடையணும்? யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இது ஒரு நல்ல கேள்வி. இத புரிஞ்சிக்க நாம சாலமோன் ராஜா காலத்துக்கு பின்னாடி போகணும். அப்போ இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சுகிச்சு. யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் சேர்ந்தது தெற்கு ராஜ்யம், யூதான்னு பேரு. மீதி இருந்த 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல்னு வடக்கு ராஜ்யமா பிரிஞ்சது. இந்த வடக்கு ராஜ்யத்தோட முக்கிய பகுதி தான் சமாரியா. அப்போ அடிப்படையில அவங்க எல்லாருமே ஒரே மக்கள் தானே, ஒரே வம்சாவளியைச் சேர்ந்தவங்க. அப்புறம் எப்படி இந்த பகை உருவாச்சு? நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்க ஆதாரம் சுட்டிக்காட்டுற மாதிரி காலப்போக்குல அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தின் மேல படையெடுத்து அங்கிருந்த 10 கோத்திரத்து மக்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓ, அப்புறம் அவங்க செஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, புறஜாதி மக்களை அந்த பகுதியில குடியேற்றினாங்க. இதனால அங்க மீதம் இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த புறஜாதியாரோட கலந்துட்டாங்க, திருமணம் செஞ்சுட்டாங்க. இந்த கலப்பினால தான் தெற்கு ராஜ்யத்தைச் சேர்ந்த யூதர்கள் சமாரியர்களை ஒரு தூய்மையற்றவங்களா புறஜாதியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் பல நூற்றாண்டுகளா தொடர்ந்த வெறுப்புக்கும் பகைக்கும் மூல காரணம். அப்போ இது வெறும் சாதாரண உரையாடல் இல்ல, ஒரு ஆழமான வரலாற்று பிழவு அங்க இருக்கு. உங்க ஆதாரம் அந்த பெண்ணோட கேள்விக்கு 4 முக்கியமான காரணங்களை சொல்லுது. அதுல முதலாவது காரணம் தீட்டு சம்பந்தப்பட்டது. ஆமா, முதல் காரணம் தீட்டு மற்றும் அசுத்தம். அன்றைய யூதர்களோட சட்டப்படி சமாரியர்கள் தீட்டானவங்க. அவங்க தொட்ட பாத்திரங்கள் கூட அசுத்தமானதா கருதப்பட்டுச்சு. ஒரு யூதன் ஒரு சமாரியா பெண்ணோட பாத்திரத்திலிருந்து தண்ணி குடிச்சா அவனும் தீட்டுப்பட்டுடுவான்னு அவங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அதனாலதான் தீட்டுன்னு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட தண்ணி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு அவளோட கேள்வி. இங்கேதான் விஷயம் இன்னும் தீவிரமாகுது. இது வெறும் மத நம்பிக்கை மட்டும் அல்ல, ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு தீராத பகை 2 பேருக்கும் இடையில இருந்திருக்கு. சரிதான். யூதர்கள் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்தை மட்டும்தான் இயேசுவை வணங்குறதுக்கான ஒரே பரிசுத்த ஸ்தலம்னு நம்பினாங்க. ஆனா சமாரியர்கள் கெரிசீம் மலையில தங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தாங்க. ஓ, அப்போ வழிபாட்டு இடத்தை பத்தியும் ஒரு போட்டி. ஆமா, இந்த வழிபாடு சம்பந்தமான வேறுபாடு பகையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. ஆதாரம் சொல்ற மாதிரி வேதாகமத்திலேயே யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் பண்ணாதவர்களாய் இருந்தார்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பகை ஆழமா இருந்துச்சு. அப்படியானா மத ரீதியான தடை, வரலாற்று ரீதியான பகை. சரி, மூன்றாவது தடை என்ன? இயேசு அந்த சமூக கட்டுப்பாட்டையும் அங்க மீறுறாரு. அதுவும் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும். அப்போ இயேசு ஒரே நேரத்துல பல விதிகளை மீறுறாரு. 4வது காரணம் அந்த பெண்ணோட தனிப்பட்ட உணர்வோட சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. அது 10 கோத்திரத்தின் ஒதுக்கப்பட்ட நிலை. தான் ஒரு தாழ்ந்த ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவள்னும் இயேசு மேன்மையான யூத இனத்தைச் சேர்ந்தவர்னும் அவளுக்கு நல்லாவே தெரியும். உங்க ஆதாரம் சுட்டிக்காட்டுற மாதிரி அவளோட கேள்வியில, எங்களை மதிக்காத இனத்தைச் சேர்ந்த நீங்க இப்போ உதவி கேட்ட எங்கிட்ட வர்றீங்களேன்னு ஒரு விதமான ஏளனமும் ஆச்சரியமும் கலந்திருந்துச்சு. அப்போ இனம், தீட்டு, கலாச்சாரம், வரலாறுன்னு இத்தனை பெரிய சுவர்கள் அவங்களுக்கு நடுவுல இருந்திருக்கு. இந்த சூழல்ல இயேசுவோட பதில் என்னவா இருந்துச்சு? இங்கதான் இந்த உரையாடலோட மிக அழகான பகுதி வருது. ஆதாரம் சொல்ற மாதிரி இயேசு அவளோட கேள்வியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவ ஜாதி பிரிவினைகளை பத்தி பேசினா. ஆனா இயேசுவோ தேவனுடைய ஈவை பத்தியும் ரட்சிப்பை பத்தியும் பேசினாரு. அவர் அந்த உரையாடலை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போறாரு. ஆமா, அவ கிணத்து தண்ணிய பத்தி பேசினா, அவரோ ஒருபோதும் தாகம் உண்டாக்காத ஜீவ தண்ணீரை கொடுக்கறதா சொன்னாரு.
இதன் மூலமா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜாதி இனப்பிரிவினைகளை தாண்டி இயேசுவோட அன்பு எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அவர் அங்க நிரூபிச்சாரு. புறக்கணிக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்தோட சந்ததியினரையும் இயேசு நேசிக்கிறாருங்கிறத தன்னோட செயல்ல அவர் காட்டினாரு. பழைய நியாயப்பிரமாணத்தோட தடைகளை உடைச்சு அன்புனால எல்லோரையும் ஒன்னா இணைக்க முடியும்னு அந்த ஒரு உரையாடல் அவர் நிகழ்த்தி காட்டினாரு. அப்படியானா சமாரிய பெண் கேட்ட அந்த ஒரு கேள்வி பல நூற்றாண்டு கால பிரிவினையோட வலிய வெளிப்படுத்துச்சு. இயேசு அவைகிட்ட கேட்ட ஒரு குழை தண்ணீரோ அந்த எல்லா சுவர்களையும் உடைச்சு நொறுக்கிற ஒரு செயலா அமைஞ்சது. இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. அந்த சம்பவத்துல இருந்த தடைகள் இனம், மதம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்தது. நம்முடைய இன்றைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் அல்லது பிரிவினைகள் என்ன? அந்த தடைகளை கடந்து ஒருத்தர்கிட்ட ஒரு குழை தண்ணி கேட்கறதுக்கு அல்லது கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? சிந்திப்பதற்கு அருமையான ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி. மீண்டும் நினைவூட்டுகிறோம், ஜப உதவியோ அல்லது வேதத்துல சந்தேகம் இருந்தாலோ 8707-277783 என்ற எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி.